ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. மாதவரம் மணலியில் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாங்க. அந்த போட்டிங்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். காஸ்ட் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பெடல் போட்டிங் மட்டும் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாதவரத்தில் போட்டிங் ஆல்ரெடி பொட்டானிக்கல் கார்டனில் இது பரிசல் இருக்கு. இங்க போட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஜெட்ஸ்கி இருக்கு, பெடல் போட்டிங் இருக்கு, ஃபேமிலி மோட்டர் போட் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. மணலி ஏரி 29 ஏக்கர், ஏரியின் ஆழம் 16 அடி, ஏரியின் கொள்ளளவு 1.20 மில்லியன் கன அடி, நடைபாதையின் சுற்றளவு 1.8 கிலோமீட்டர்ஸுங்க. இங்கே பாருங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க. வாட்டர் ஸ்கூட்டர் தான். பிரைசிங் பாத்தீங்களாங்க. பெடல் போட் 20 மினிட்ஸ்க்கு 200, 4 சீட்டர் பெடல் போட் 20 மினிட்ஸ்க்கு 300, 8 சீட்டர் மோட்டர் போட் 10 மினிட்ஸ்க்கு 500 ருபீஸ். ஜெட்ஸ்கி இருக்குல்ல, அந்த 1 சீட்டர் வாட்டர் ஸ்கூட்டரு, அது 5 மினிட்ஸ்க்கு 800ங்க. ஆக்சுவலா ரேட் கம்மி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதிகமா இருந்துச்சுங்க. 300, 400, 800 தான் இருந்துச்சு. இப்போ 200, 300, 500 ஆகியிருக்காங்க. ஜெட்ஸ்கி மட்டும் அதே ரேட்ல இருக்கு. பிகாஸ் ஜெட்ஸ்கி அதிகமாக ஒரே இன்ஜின் தானே, அது ஒருத்தர் தான் போகிறாங்கன்றனால ஜெட்ஸ்கியோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இதுதாங்க போட்டிங் ஏரியா. எப்ப நமக்கு முன்னாடி நிறைய பேர் லைன்ல நிக்காங்க போய். இங்க பார்க் இருக்கு, சின்ன பசங்க விளையாடுற மாதிரி. சேட்பட் ஈகோ பார்க் மாதிரி இருக்கு. அங்க ஒன்லி பெடல் போட்டிங்கு, இங்க எல்லாமே இருக்கு. இது லான் ஏரியாங்க. உட்காந்துக்கலாம், கதை பேசலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த இது ஏலக்கார்ல ஏன் வச்சிருக்காங்க? இந்த ஓபனிங் போடுவாங்களா இருக்கும். இந்த ஓபனிங் இதெல்லாம் போட்டிங் இதா தான் இருக்கும். எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்காமோ. இதெல்லாம் சீட்டிங் ஸ்பேஸ் தானே. இங்க கூட ஒரு ஷெட் மாதிரி வச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். கரெக்ட். இங்க பாருங்க, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. ஊஞ்சல் இருக்கு, ஸ்லைடு இருக்கு, பார்க்கு கம் போட்டிங் ஸ்பேஸ். இது ஸ்னேக் ஸ்லைடு இருக்கு. அங்க லைக் ஜிம் அந்த மாதிரிலாம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு. பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் போட்டுக்கலாம். எப்படி அங்க இருந்து ஓட்ட போட்ட பெட்ரோல் போட்டுக்கணுமா? அது வேற பில்டிங், இது வேற பில்டிங். நிறைய பேர் ஒரு ஆர்வத்துல வருவாங்க. அப்படியே பெட்ரோல் இல்லாம தவிப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் பக்கத்துல பெட்ரோல் பங்கும் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. அது கவர்மெண்ட் இது இல்ல, இந்தியன் ஆயில். பாரத் பெட்ரோலியம். ஓ சாரி. கார்டன் சூப்பரா பண்றாங்க. ஆனா என்ன சொல்ல, எல்லாமே காஞ்சு போய் தான் இருக்கு இந்த டைமுக்கு. ஆனா இன்னும் தண்ணி ஊற்றி சரியா பண்ணாங்கன்னா சூப்பர். எல்லா செடி எல்லாமே இந்த சாமந்தி, ஜின்னியா, பெட்டுனியா இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்குமா இல்லையாலாம் தெரியாது, பட் நல்லா இருக்கு. நைட் வியூ சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு க்ளோஸ். அதான்டா ஈவினிங் அந்த 6 மணிக்கு க்ளோஸ். ஆமா, 9 to 6 o'clockங்க வொர்க்கிங் டைம். கியூல இருந்துச்சு அப்படின்னா இதுலயே இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்க டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாங்க. இது அஃபிஷியலா தமிழ்நாடு டூரிசம் போர்டோட விஷயம் தான் இது. டாய்லெட்ஸ் கூட சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. எல்லாமே செமையா பண்ணிருக்காங்க. நம்ம போட்டிங் இன்னொரு நாள் போக கூடாது. ஏன்னா காலையில யாருமே இல்லையே. இது குயிக் பைட்ஸ்.
டிடிடிசி வழியாக பண்ணியிருக்காங்க. பெடல் போட்டில் 1 முதல் 10 வயது வரை பெடல் படகில் அனுமதி இல்லைங்க. ஓகே ஐயா ஐயா பெஜாரா இருக்குதுயா அந்த மாதிரி. பொங்கல் அப்பெல்லாம் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கோம்ல. நிற்கவே இடம் இல்லையா? இடத்துல சிறப்பு மருத்துவ முகாம் கூட இருக்குங்க. இன்கேஸ் ஆஃப் எனி ஃபர்ஸ்ட் எய்டு வந்து உடனே பார்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் இருக்காங்க. நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு டைட்டானிக்ல ஏறுற மாதிரி ரெடி ஆயிட்டாங்க. நான் ஜாக்கி ஒரு ரோஸ். எனக்கு பீதியாக இருக்கிறது. ஜாலியா இருக்கும். ஏன்னா சேட்பட்ல அவர் கூட வந்திருந்தாரு, நாங்க உட்காந்துருந்தோம். இது நீங்களும் நானும் தான் ஓட்டணும். கால் வேற ஒரு சைடு இழுக்கும். என்ன பண்ணுவோம்? பாதி தூரத்துல நிக்கதான் போறோம்னு நினைக்கிறேன். ஏங்க பெடல் போட்டு ஏறிட்டாங்க. நாங்க வந்த நேரம் 2 சீட்டர் வந்து கொஞ்சம் தூரமா இருந்தது. அதனால 4 சீட்டர்ல நாங்க 2 பேரும் உட்காந்து ஓட்டிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க. ஆழம் எவ்வளவுன்னு கேக்கலையேப்பா. 16 ஃபீட். 16 ஃபீட் ஆழம். ஐயோ நல்லாதான் இருக்குன்னு. ஆனா அவனுங்க இருந்தாலும் தொல்லையா இருக்கு, நம்ம பிள்ளைங்க இல்லைன்னாலும் தொல்லையா இருக்கு. வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேட்பானுங்க என்ன ஏன் நீ விட்டுட்டு போன. பின்னாடி ஜட்ஜ்கி ஓட்டுனுங்கிறாரு. சார் எங்க பக்கம் வராதீங்க சார். அதுக்கப்புறம் இங்க விழுந்த மாதிரி எல்லாம் போடுறாங்கல்ல, அது வந்து இந்த ஜெட்ஸ்கில இருக்கும் போதுதான் ஒருத்தர் ஓவர் வெயிட் ஆனனால விழுந்துட்டாங்களாம். மத்தபடி இந்த பெடல் அதுன்னா இந்த போட்டு மோட்டர் போட்லாம் எதுவுமே விழலையா. மோட்டர் போட் வந்து டெஸ்டிங்ல தான் விழுந்திருக்கு. சோ நான் அதை பார்த்தா பீதியானேன். ஆனா இங்க அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு இங்க வந்த பிறகுதான் தெரியுதே. இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய ஃபால்ஸ் விஷயம்லாம் நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க. போதா இல்லையா வண்டி? ரொம்ப நேரமா இங்கே நிக்கிற மாதிரி இருக்கு. அவரு வேற வராரு, அவரு வந்து ஆடுமே. ஃபேமிலி மோட்டர் போட்டு எடுத்துக்கங்க. 1ல இருந்து 10 வயசு வரைக்கும் இந்த மாதிரி பெடல் போட்ல வந்து அலௌட் இல்லையா. ஆனா அதுக்கு போல வந்து நீங்க மோட்டர் போட் எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து அலௌடு. எங்க பசங்களை ஸ்கூல்ல விட்டு நாங்க வந்து இதை பண்ணிருக்கிறோம். ஆக்சுவலா பொங்கல் டைமே வந்து வீடியோ எடுத்து போடலாம் தான் இருந்தோம். ஆனா பொங்கல் டைம் வந்து செம கூட்டம் இல்ல, அதனால எதுவும் பண்ணல. இந்த மாதாவரம் பீப்புளுக்கு வந்து உண்மையிலே சூப்பரான ஒரு மாதாவரம் நார்த் சென்னைக்கே நல்லது இது. ஆமா அங்கங்க கொஞ்சம் ஷேட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், என்னோட ஃபீலிங் இது. ஆனா வெயில் சுள்ளீர்னு மண்டையெல்லாம் பொழக்குது. மே மாசம் இங்க வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல பிள்ளைங்க எல்லாம். ஈவினிங் 4 o'clock மேல வந்துடணும். 6 மணிக்கு க்ளோஸ் பண்ண போறாங்க. ஈவினிங் 4 o'clock 4 to 6 o'clock 2 hours இருக்குல்ல, அந்த மாதிரி டைம் வந்தோம்னா நல்லா இருக்கும். இது இப்ப எல்லா நாளும் இருக்குல்ல, ஸ்பெசிபிக் டே தான் ஒர்க்கிங் இல்ல, எல்லா நாளும் இருக்குல்ல. எப்ப பக்கத்து வீட்ல இருந்தெல்லாம் பார்த்துட்டு. ஆமா, எங்களை பக்கத்து வீட்ல இருந்து ஒருத்தவங்க ஒரு அக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது என்னன்னா இப்படி வச்சா இந்த சைடு போவோம், இப்படி இந்த ஹேண்டில் இருக்குல்லங்க, நீங்க ஓட்டும் போது நீங்க இப்படி வச்சீங்கன்னா லெஃப்ட் வச்சீங்கன்னா ரைட் போகுது, ரைட். அதாவது எங்கள மாதிரி இப்படி வச்சா எப்பவுமே லேடிஸ் வண்டியோட விட்டா என்ன சொல்லுவாங்க, ரைட் மட்டும் லெஃப்ட் திரும்புவோம், அந்த மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ. பாத்தீங்களா, பெடல் தானா இதாயிட்டு இருக்கு பாருங்க.
இந்த போட்ல ஏதோ அமானுஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் அந்த அம்மானிஷம். அமானுஷம்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஒய்ஃப் வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ அவங்க ஒரு டைம் இப்போ நான் ஓட்டுறேன். வேணாம் வெயிட் பண்ணு. அது மாதிரி 5 நிமிஷம். ஏங்க நாங்கள் அங்கே இருந்து இங்கே வர்றதுக்குள்ள எவ்வளோ நேரம் இருக்குன்னா 10 நிமிஷம் இருக்குங்க. இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம், அதுவும் 10 நிமிஷம் ஆகும். நாங்க முன்னாடி போகணும்னு நினைக்கிறோம், ஆனா வண்டி எங்களை பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கு. வேற பின்னாடி போயிட்டே இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. ஏங்க இது ஓட்டுறதுக்கு பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும்லாம் இல்லைங்க. நான் நினைச்சேன் அவ்வளவுதான் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா போதும். காலெல்லாம் இழுத்துரும், நமக்கு சும்மாவே கால் இழுக்குது. நான் அப்படி ஒண்ணும் இல்லை, 5 நிமிஷம் அங்கங்க கொஞ்ச நேரம் ஸ்டாப் விட்டு வண்டி ஓட்டினா நல்லா தாங்க இருக்குது. போமா போலாமா? ஏன்னா வண்டி பின்னாடி போகுது. ஒருத்தவங்க வந்து பெடல் போட்டிங்க எடுத்துருக்காங்க பாருங்க. எல்லா 2 பீப்புளுக்கும் இப்ப 4 தான் இருக்கு. ஏன்னா 4 தான் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, மாத்த முடியல போல அவங்களால. டேய் எங்கடா போற? ஏங்க எங்களுக்கு நேரம் வந்துட போறீங்க. நம்ம அது உள்ள அந்த டனல் உள்ள போயிட்டு வரலாமா? அது உள்ள இன்னும் ஓபன் பண்ண மாதிரி தெரியலையேப்பா. நம்மள நோக்கி தான் வராங்க. எனக்கு அந்த பயமா இருக்கு. ஏன் இப்படி பண்ற? அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஞ்சி பெரிய ஓஞ்சி டயர்டா இப்ப உட்கார்ந்து எக்ஸசைஸ்க்கு அப்புறம் வந்து உட்காந்துருக்கோம். சூப்பரா இருந்துச்சுங்க போட்டிங், ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. இத்தனைக்கும் வந்து மேலே வந்து சூரியன் வந்து நம்ம வந்து ஆட்சி படைச்சாலும் உள்ள அந்த போட் அந்த ஷீட் போட்டிருக்கனால நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ரெஃப்ரெஷிங் இன் சென்ஸ் டயர்டானாலும் நல்லா இருக்கு, இல்லை டயர்டானாலும் நல்லா இருக்கு. ஜிம்முக்கு போயிட்டு அந்த ஃபீலிங் இருக்குது. ஆமா ஹெவியா ஸ்வெட் ஆயிட்டோம், கால் ஒர்க் அவுட் போட்ட மாதிரி இருக்கு. ஆனா சாதனைங்க 20 நிமிஷம் கரெக்டா அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆமா அதுக்கு மேல ஓட்ட முடியலையே. அதனால வந்து ஜெட்ஸ்கி ஓட்டணும். அப்புறம் வந்து எங்க பசங்க அப்பாலாம் கூட்டிட்டு வந்துட்டு அந்த இதுல போனோம், அந்த ஃபேமிலி மோட்டர் போட் இருக்குல்ல, அதுல போனோம். 500 இது மட்டும் ஆசை, அது போட்டுடலாம். நாங்கள் 2 பேர் வந்தால் தான் ஒரு ப்ராப்பர் vlog எடுக்க முடியுதுங்க. பசங்களாம் வந்தால் எடுக்கலாம், ஆனால் இப்போ அவன் வளர்ந்துட்டாங்களா, இது வேணும் அது வேணும் இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ அதனாலே எப்படா ஸ்கூல் ஓபன் பண்ணுவானுங்க, எப்படா இவங்களை போய் 8:30 மணிக்கு தள்ளி விட்டு எங்கடா நம்ம போய் எடுக்கலான்ற அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள். ஆமாங்க, ஒரு தடவை ஜெட்ஸ்கி மட்டும் ஓட்டணுங்க. இந்த வீடியோ வந்து யாருன்னா கவர்மெண்ட் பீப்புள் யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க, இங்கே ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து கொஞ்சம் தமிழ் பேசுகிற பீப்புள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நான் ஏன்னா எப்படி ட்ரைவ் பண்ணுறோன்றது நமக்கு வந்து சொல்கிற தமிழில் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஐதர் இங்கிலீஷ்லையாவது. ஏன்னா அவங்க இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியில் தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏதோ என் புருஷனுக்கு ஓட்ட தெரியறதுனால அங்கே போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் கொடைக்கானல் சொல்கிறேன், நான் தமிழ் நகி அப்படின்னு சொல்லுது. டீ காஃபிலாம் 25 rupees 30 rupees, பாப்கார்ன் வந்து 50 rupees. கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது, நாட் டூ சீப் ஆர் நாட் டூ எக்ஸ்பென்சிவ், மாடரேட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கூட ஒரு ரெஃப்ரெஷிங்காக இந்த டீ காஃபிலாம் குடிக்கலாம். இப்போ வந்து இந்த டீயோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா டீ ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தான். தம் டீ தானே, சூடாக போட்டு போட்டாங்க பார்த்தீங்களா? மோஸ்ட்டு வாசனையை பார்த்து தம் டீயா சூடாக போட்டு தந்தான்னு கேட்குறாங்க. ஃபேஸ் ரியாக்ஷன் சரியில்லை, நல்லா இல்லையா? அது என் வாயில எப்படி சொல்றது? அதானே என் ஒய்ஃப் செடியில் இறங்கிட்டாங்க. ஏங்க ஜெட்ஸ்கி ஓட்டுறாங்க, டெஸ்டிங் பண்றாங்கல்ல? ஆமா டெஸ்டிங் தான் பண்றாங்க. ஏ 360 டிகிரி வந்து இது கார்ல தான் போடுவோம், இவர் வந்து போட்லயே போட்டுருவாரு. எட்டு போட்டு பார்த்துட்டு ஜெட்ஸ்கி வந்து பின்னாடி ஒருத்தர் வந்து நம்ம உட்கார வச்சு டிரைவ் பண்ணுவாங்களாங்க. நம்ம வந்து நம்ம ஃப்ரண்ட்ல உட்காந்துப்போம், அவங்க வந்து பின்னாடி உட்காந்துப்பாங்க. ஓகே, அப்படிதான் வந்து டிரைவிங் இருக்குமா? இன்கேஸ் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் ஜெட்ஸ்கி டிரைவர் அப்படின்னா அப்பயே அனுப்ப மாட்டாங்க. இல்ல அப்படின்னா அந்த சர்டிபிகேட் இருக்கும்,
போட் ஜெட்ஸ்கி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களா நீங்கள், அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக வந்து ரைட் பண்ணலாங்க. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pain. கைஸ் இந்த ஆப்போசிட் சைட்லேயே வந்து இருக்குங்க பார்க் ஏரியா இருக்குது. அப்படியே வந்து அங்கே வந்து போட்டிங் இருக்குது. 2 சைடுமே வந்து போட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. செம்ம பிளானிங். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வீடியோ முடிச்சிட்டோம் நாங்கள். அது இது வந்துருக்கு. நான் ஆப்போசிட்ல வந்து ஜஸ்ட் லேக் வியூ பாயிண்ட் நினைச்சோம். இந்த சைடு செம்ம லாங்கா இருக்கு. ஆமா, நல்ல தூரமா இருக்கு. செம்மையா இருக்கு. You go and come. ஆக்சுவலாக அந்த இடத்த விட இந்த இடம் வந்து பெரிய ஸ்பேஸாக இருக்குங்க. பெரிய போட்டிங் ஏரியா இந்த இடம். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆப்போசிட்ல வந்து இவ்வளோ பெரிய போட்டிங் ஏரியா இருக்கும்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய லேக் பாருங்களேன். அது கூட சின்னது தான். இதுதாங்க செம பெருசு. இப்போ இன்னும் இன்கேஸ் வந்து ஓவர் க்ரௌட் வந்தாங்களுமே கூட அவங்கள வந்து ஈஸியாக சமாளிக்கலாம் இந்த இடத்துல. இங்கேயும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்கு, டிக்கெட்டிங் ஏரியா, வெயிட்டிங் ஸ்பேஸு. சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செம்ம டூரிசமான ஒரு ஸ்பாட்டு நம்ம மக்களுக்கெல்லாம் இல்லை. Do not walk on grass. இங்கே தான் வச்சிருக்காங்க. ஐ லவ் சென்னை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஐ லவ் மாதவரம் லேக். இங்கே பாருங்க, இங்கே வந்து அந்த டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. Come here. See. இதுல எவ்வளவு மீன் இருக்கு பாரு, குட்டி 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 குட்டியா இவ்வளவு இருக்கு பாரு. வந்துருச்சே. ஒரு மீன் பாரு. மீன் பாருங்க, அங்க எதுக்கு பாருங்க. ஒரு மீன் பாரு கீழ இருந்து குதிச்சிட்டே இருக்கு. அண்ணா வர மாட்டேங்குது. எங்க? கீழ. பிளாஸ்டிக் எல்லாம் போடாதீங்க गाइस. நீங்க நிறைய மீன் இருக்கே. இங்க வந்து நீங்க தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா, பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து போட்டனால உடனே வந்து ஒரு பிளாஸ்டிக் இருக்கு பாருங்க. ஓகே, சாரி, பிளாஸ்டிக்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த வியூ பாயிண்ட். இதாங்க வியூ பாயிண்ட், பார்வை பகுதி. நான் சென்று பார்வையிட போகிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் எங்களுடைய டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். சில்ட்ரன்ஸ் வராங்க அப்படின்னா, ஃப்ரம் 1 to 10 ஏஜ் கேட்டகரியில் வராங்க அப்படின்னா பெடல் போட்டில் அலௌட் கிடையாது, மோட்டர் போட்டில் தான் அலௌடு. மோட்டர் போட் வந்து 8 பீப்புளுக்கு வந்து 500 rupees. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 3 பேர் தான் இருக்கீங்க, 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 4 பேர் போனாலுமே அந்த 500 rupees கொடுத்து போகலாம். அரல்ஸ் வந்து அந்த 8 people வர வரைக்கும் அவங்க கூட வந்து நீங்கள் ஷேரிங் பண்ணி 100 பேஸ்ட் ஆன் யுவர் திங். நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 100 rupees மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி ஷேரிங் பண்ணிவிட்டு கூட 8 பேர் வந்து போகலாங்க. அந்த மாதிரியே நீங்கள் வந்து இங்கே வர பீப்புள் கூட கிளப் இன் பண்ணி நீங்கள் போகலாம். வேறு என்ன?
ஜெட்ஸ்கி ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. பெடல் போட் ஓட்டும் போதும் சரி. ஆனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, பெடல் போட் ஓட்டும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் நமக்கும் ஓகே. ஏன்னா அது வந்து லெஃப்ட்டில் டர்ன் பண்ணால் ரைட்டில் போகுது, ரைட்டில் டர்ன் பண்ணால் லெஃப்ட்டில் போகுது. ஸோ அதெல்லாம் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் பாருங்கள். இது கவர்மெண்ட்டுக்கு சைடுக்கு வைக்கிறது, இல்லைன்னா அந்த டிடிடிசி அது என்ன தமிழ்நாடு டூரிசம்க்கு வைக்கிறது. நாங்கள் வேற இங்கே ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் கோவப்படாதீங்க, லைனில் நிற்கும் போது டென்ஷன் ஆகாதீங்க, இடம் இருக்குது. உங்கள் டைம் வரும்போது நீங்கள் போங்க. ஏன்னா ஏற்கனவே பொங்கல் ரஷ் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நார்மல் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிச்சு. ஈவினிங் தான் எல்லாருமே வருவீங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், டென்ஷன் ஆகாதீங்க. நம்மலாம் முன்னாடி வந்து முட்டுக்காடு போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன வெளியில தான் சேட்பட்டி போயிட்டு ஈகோ இருப்போம். பார்க். சேட்பட்டி ஈகோ பார்க். அங்க கூட வந்து மோட்டார் போட் கிடையாது, ஒன்லி பெடல் பெடல் போட் போட். மட்டும். அந்த மாதிரி இடத்துக்கு தாங்க போயிட்டு இருந்தோம். இப்போ நார்த் சென்னை பீப்புளுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. பழவேற்காடு போய் போட்டிங் போகிறவங்களாம் அது வந்து அன்சேஃபாக இருக்குது. ஆனாலுமே அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு போட்டிங் ஏரியா வந்து அமைச்சு கொடுத்துருக்கிறது நம்ம சென்னை கவர்மெண்ட் வந்து, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உண்மையிலே சூப்பரான பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த ப்ராடக்ட்ஸு, இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்க போட்டு, அப்புறம் அந்த லைஃப் ஜாக்கெட், இது எதுவுமே வந்து நம்ம டேமேஜ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்த ஆளுங்க வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம்லாம் போனீங்கன்னா அழகாக ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் அந்த சானிட்டரி பேட்ஸ் செடியெல்லாம் உடைக்காதீங்க, பிக்காதீங்க. ஒண்ணு அவங்ககிட்ட கேளுங்க, இல்லைன்னா கடையில போய் வாங்குங்க. இல்லையா விதை இருக்கா, விதையை மட்டும் எடுத்துட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து ஒரு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மை வைஃப் கெட்சியால். See you in next video. Until then, take care, see you, bye.